ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முக்கி டியூட். இப்போ நம்ம ஜூஸர் பிளெண்டரை வச்சு மாதுளப்பழ ஜூஸ் எப்படி போடலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மாதுளப்பழத்தை எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கணும். நல்லா உரித்து எடுத்துட்டு அப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போது சுகர்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போது அந்த ஜூஸரை திறந்து அதில் இந்த பழத்தை போடணும். போட்டுட்டு நமக்கு தேவையான சுகரை போட்டுக்கணும். நான் ஒரு 4.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிடுதேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிடுதேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு ஆன் பண்ணணும். பாருங்கள், நான் அதை நிறைய போட்டோன்னா அது ஸ்டாப் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பிளெண்ட் பண்ணணும். நான் நிறைய போட்டதுனால கொஞ்சம் ஷேக் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஷேக் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுருச்சு. அதை நம்ம ஒரு துணியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு இட்லி துணியோ இல்லை வெள்ளை வேஸ்ட்டு எதுனா எடுத்து நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லை அரிப்பு இருந்தாலும் அரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் என்கிட்ட இட்லி துணி இருந்துச்சு, அதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.